விசுவாச வாழ்க்கையிலே தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளமும் உள்ள காளையை பார்க்கலாம், இதுவே கர்த்தருக்கு பிரியம் என்ற வசனத்தின்படி ஓசியா சொல்லுகின்ற பொழுது, உதடுகளின் காளைகளை செலுத்துங்கள், ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்துங்கள், ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து அநேக நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிறோம், அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆனால் உதடுகளின் காளையை செலுத்துவதற்கோ நாம்